கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்தலை தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க ஃபுல்லாக யார் அந்த சார்ன்ற ஒரு கருத்தை வச்சு தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செஞ்சாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா பாஜகவினுடைய மகளிர் அணி செயலாளர் இருக்கக்கூடிய புஷ்பா அவர்கள் தலைமையில் கண்ணகி மண்ணிலேருந்து நாங்கள் ஒரு பேரணி போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரணி செய்தாங்க. இதையொட்டி கைது செய்திருந்தாங்க. இன்றைய தினம் பார்த்தா கூட பாஜகவினுடைய மாநில பொருளாதார பிரிவு செயலாளர் இருக்கக்கூடிய MS ஷா என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சிறுமிக்கு மட்டும் இல்லை, தாயும் கண்டிருக்கும். நீங்கள் எப்பயுமே பில்கிஸ் பானு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சிலம் குழந்தையை கற்பழிக்கிறவங்க தான் சங்கி, பாஜக கூட்டம், அண்ணாமலை கூட்டம், மோடி கூட்டம். இந்தியாவிலே பாலியல் வழக்கில் யார் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதுவும் சிறுமியை கெடுக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்களாக்க 80 வயசு 70 வயசு முன்னாள் நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், இவன் தான் இந்தியாவில் புள்ளி ஒரு கணக்கோடு எடுத்து பார்த்தீங்களாக்க இவங்க தான் பாலியல் வழக்கு. அதுக்கு தான் பாலியல் கட்சியாக பாஜக கட்சியாக. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிடன். பெரியார் பெயரையும் அம்பேத்கர் பெயரையும் சொல்லுகிறவன் தமிழகத்தில் பெண்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறான். அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்தில் நடந்தது நடந்தது தவறு. சட்டமன்றத்தில் முதல்வர் தெளிவாக பேசினார். அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை, அனுதாபி உறுப்பினரே. உச்சகட்சமான பதவியில் திமுக காரர் இருந்தாலும் இந்த தவறு செய்திருந்தால் கண்டிப்போம், தண்டிப்போம். இதான் திராவிட இயக்கம். இப்போ அக்கா குஷ்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு வந்தாங்க. கண்ணை வேஷம் போட்டாங்க. எதுக்கு? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஐயோகோ துயரம் நடந்து விட்டது. அம்மா குஷ்பு, நீங்கள் தங்குன இடம் தான் இன்னைக்கு கைதாக இருக்கார் பாருங்க, MS ஷா. இவர் தான் பாஜக சங்கி கட்சிக்கு பொருளாதார பிரிவுக்கு மூல ஆதாரமே இவர் தான், ஒரு மூல ஆதாரம். இவர் கல்லூரி நடத்துகிறாரு. திருமங்கலம் தாண்டி நம்ம கல்லுப்பட்டி போகிற வழியில் பெரிய கல்லூரி, கல்லூரின்ற பேரில் பெரிய சொகுசு பங்களா தங்கு விடுதி நடத்துகிறாரு. அந்த தங்கும் விடுதியில் தங்காத பாஜக ஆண் தலைவரும் இல்லை, பெண் தலைவரும் இல்லை. இப்போ அவர் மேலே இன்னைக்கு பாலியல் புகார் தாயும் மகளும் கொடுத்துருக்காங்க. அவங்க காட்டு மிராண்டிகள், மிருகத்தனமானவன் தான் பாஜக கட்சின்னு சொன்னாலே. குஷ்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் பேரணி போப்புறேன்னு கண்ணகி வேஷம் போட்டீங்களே. இப்போ மதுரையில் பாலியலில் உங்கள் கட்சி சங்கி கட்சி மாதரம் பாரத் கி நீங்களே சம்மந்தப்பட்டுக்கானே. எப்போ வர போகிறீங்க? இதை கண்டித்து கண்ணகி வேஷம் போட போகிறீங்களா, மாதை வேஷம் போட போகிறீங்களா? குஷ்பு வேஷம் போட்டாலே போதும், உங்கள் வேஷம் போட்டாலே போதும். போட தயாரா? நான் அண்ணாமலையை கேட்குறேன், யார் அந்த சார்? இப்போ MS ஷா மேலே வழக்கு போட்டாச்சு. திமுக அரசை பொறுத்தளவில், காவல்துறையை பொறுத்தளவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரனாலும் ஒரே பார்வை தான், அது சங்கி MS ஷான்னு சொன்னாலும் ஒரே பார்வை தான். இங்கே தவறு யார் செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட அரசு, பெரியார் பெயரை சொல்லுகின்ற அரசு. இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் குதிச்சாரே, பொள்ளாச்சி பாலியல் படுகொலையை கண்டும் காணாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கே எங்கே சார் போனீங்க? வானதி சீனிவாசம் அக்கா எங்கே இருக்கீங்க? தமிழிசைக்கா தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது MS ஷா பழக்கம். இப்போ நீங்கள் குரல் கொடுங்க. பாஜக காரன் பாலியலில் சம்மந்தப்பட்டால் பதுங்குவீங்க, திமுக அனுதாபி சம்மந்தப்பட்டால் குதிப்பீங்க. இப்போ MS ஷா மட்டும் இதில் சம்மந்தப்படலை,
ரெட்டி ரொட்டிலாம் அங்கே இருந்து தங்கினவன் மலமாடு. அண்ணாமலை அங்கே தங்கினவன். அண்ணாமலைன்னு யோக்கியம் இல்லை. காயத்ரி ரவிராம் உம்மலை சொல்லலையா? பாலியல் புகார் சொல்லலையா? உன் கட்சி மகளிர் சொல்லலையா? கேச விநாயகன் ஒரு கிழமை பாஜக கமலாலயமா அது காமலாலயமா? அவன் கண்ணு பட்டாலே எங்களுக்கு கற்பு போயிருமே அப்படின்னு பாஜக மகளிர் அணி தலைவராக ஓடலையா? பாஜக கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருந்த வெள்ளப்பன்னிக்கு ராகவன் வெள்ளப்பன்றி ராகவன் லீலையை வெளியிட்டவர் தான் அண்ணாமலை. யோக்கியனா? காம லீலையை வெளியிட்டவன் நீதானா? திருச்சி சூர்யா டெய்ஸி பேசின செக்ஸ் லீலையான வார்த்தைகளை வெளியிட்ட காம குருன் தான் அண்ணாமலை. நீ என்ன யோக்கியமா பேசுற? இன்னொரு திருப்ப சைமன் சைக்கோ இப்போ பேசுகிறா. அவன் பேச முடியாது. அவன் விஜயலட்சுமி கேட்குற கேள்விக்கு என்னக்கு பதில் சொல்ல. அங்கேயே கொடுமை. அவன் அவங்க அக்காவை கொடுமைப்படுத்தி விஜயலட்சுமியை கொடுமைப்படுத்தி இப்போ திராவிட இயக்கத்துடைய காசு யார்? நாவுக்கரசர் காளிமுத்து யார்? அவருக்கு சொத்து திராவிட இயக்கம். அவர் திராவிட இயக்கத்தின் சொத்து. அந்த சொத்தை தாண்டா ஓ வீட்டு குத்துவிளக்கா வச்சுருக்க. விஜயலட்சுமிக்கு துரோகம் பண்ணிட்டு திராவிட இயக்கத்தின் சொத்து காளிமுத்து சொத்து தான் ஈனப்பையன். விஜயலட்சுமி கிட்ட கற்பையும் கெடுத்து அந்த அம்மா இருந்த பணத்தையும் வாங்கி அந்த அம்மாவையும் கெடுத்து குட்டிச்சராக்கினவன் பேசுவான். அம்மா ஜெயலலிதா அவங்க வந்து சுடுகாடா, திராவிட சுடுகாடா, அங்கே போய் காலில் விழுந்து காசு வாங்கி தின்னவன். திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேர் வீட்லேயும் மூத்திரத்தை குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் இந்த சைமன் சீமா. இவனுக்கு நான் வக்காலத்து வாங்குவேன். யார்? எச் ராஜா. இப்போ பேசுகிறா. மதுரையில் உன் கட்சிக்காரன் தாய் மகளையும் பாலியல் கொடுமைப்படுத்திருக்கிறான். எச் ராஜாவுக்கு இது சகஜம். அவன் காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் தான் எச் ராஜாவின் ரத்தம் இல்லையா? நீ பெரியாரை பேசுகிற உனக்கு யோக்கியது இருக்கு. அதனால் இவங்கெல்லாம் பெரியாரையும் தமிழகத்துடைய பண்பாடையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பேசுவதற்கு என்ன யோக்கியம் இருக்குது இந்த நாய்களுக்கு? அதனால் இந்த எம்எஸ்ஆ இன்னைக்கு அந்த கட்சியுடைய மூல ஆதாரம் யார்? இந்த எம்எஸ்ஆ மாட்டிருக்கிறவர். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க குஷ்பு அக்கா? என்னுடைய கேள்வி என்னன்னா, யார் அந்த சார்? நீங்கள் ஒரு சாரும் கிடையாது, மோரும் இல்லைண்ணா. இப்போ யார் அந்த சங்கி எம்எஸ்ஆவுடன் இருக்க அந்த தங்கு விடுதியில் அவர் கட்டின கல்லூரியில், அந்த கேட்டரிங் கல்லூரியில், சொகுசு பங்களாவில் லீலைகள் புரிந்த சங்கிகள் யார்? யார் அந்த சங்கிகள்? இதான் என் கேள்வி. தமிழ்நாடு காவல்துறை, மதுரை மாவட்ட காவல்துறை நான் சொல்லிக்கிறேன். ஞானசேரனுக்கு முன்னாடி சாரும் இல்லை, மோரும் இல்லை, தயிரும் இல்லை. ஆனால் இந்த தங்கு விடுதியை சோதனை செய்யுங்கள், கேட்டரிங் காலேஜை சோதனை செய்யுங்க. அங்கே தான் சங்கிகள் சல்லாபம். அங்கே தங்காத சங்கி தலைவனே இல்லை. அமித்ஷாவே அங்கே தங்கியிருக்காரு. அதனால யார் அந்த சங்கிகள்? கேட்டரிங் எம்எஸ்ஆ உல்லாச விடுதியில் தங்கிய சங்கிகள் யார் என்ற கேள்வி தான் நாங்கள் எழுப்புகிறோம். நீங்கள் பில்கிஸ் பானு வழக்கிலிருந்து, உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு ஹத்ராஸ் வழக்கிலிருந்து, தமிழ்நாட்டில் அதிமுகக்காரன் வட்டச் செயலாளர் அண்ணா நகரில் பாலியல் கொடுமைக்கு சொந்தக்காரெல்லாம் ஒரு அணியில் நிற்கிறான். சைமே, எடப்பாடி இவங்க எல்லாம் ஒரு அணியில் நிற்கிறாங்க. இவங்க பூரா பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க. அவங்களுக்கு பூரா பாதுகாப்பு அரண் இவங்க கட்சி தான். அழகா சொன்னார் நம்முடைய முதல்வர் சட்டப்பேரவையில், அவன் திமுக உறுப்பினர் நீக்குவான் சொன்னார். நான் இப்போ அண்ணாமலை, மானங்கட்ட அண்ணாமலையை குஷ்புவை கேட்குறேன், எம்எஸ்ஆ பாஜக கட்சியுடைய மாநில பொருளாதார மேம்பாட்டு குழு தலைவனா இல்லையா? இவனுடைய வேலை உங்களுக்கு காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லை போராட்டம் பண்ணு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை வடநாடு மாதிரி இங்கேயும் பாஜக கட்சி பாலியல் கட்சி தான். இந்த பாலியல் கட்சியோட பாலியலுக்காகவே பிறந்து வளர்ந்து ஒருத்தன் கட்சி நடத்துகிறாங்க சைமன்.
சிங்களவன் சைமன் அவனவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பெண்களை பாதுகாக்கக்கூடிய, பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த, பெண்களுக்கு கல்லூரி ஏற்படுத்தி பெண்களை மதிக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சீண்டி பார்க்குறீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. MS பாஜக சங்கி விஷயம் சரியான நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் போராட்டம் நடத்திய இந்த சங்கி கூட்டத்துக்கு செம்பு தூக்கிய கூட்டம் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? கண்ணகி வேஷம் போட்ட குஷ்பு மதுரைக்கு எப்போ வர்றீங்கன்ற கேள்வியோடு முடித்துக் கொள்கிறேன். சார், கூடுதலாக பார்த்தோம்னா பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை வந்து கடந்த முறை வந்து சவுக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இந்த விஷயத்தில் என்ன செய்வார்ன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ செருப்படி கொடுப்பாரு, பழைய செருப்பு அனுப்புவோம். நீ சவுக்கடி வாங்கின அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்துக்கு சரியான ஆளாக இருந்தா இந்த உன் கட்சிக்காரனே நடத்திருக்கான். அதனால முச்சந்தில் நின்று செருப்படுத்த அடிக்க சொல்லு, இல்லை நீ அடிச்சுக்க. நன்றி சார். நன்றி.